அவனை சந்திச்சுட்டா அப்புறம் அவனை கொண்டுடலாம். சொல்லக்கூடிய அநேக மலர்களை கொண்டு வந்து அந்த பாவியாக திருவதனை எண்ணற்ற வஞ்சகவில்லை அனைவற்ற வஞ்சகவை சென்று காடு வனவாசி ஓட்டி உண்மைதான் நாடு கிடைக்கப்படுகிறார் நாடு விடுந்தால் சத்தப்பட்டு வழிவிட்டனால் பாரத துவக்க செய்கின்றார்கள் இந்த பாரத துவக்கத்தில் நாங்கள் பார்த்தவர்கள் என்ன செய்வது மாமா அதற்காகத்தான் தங்களை என்ன செய்கிறீர்கள் என்று தங்களை பார்த்து விட்டு போகலாம் என்று வந்தேன். அப்படியா மாமா? அதுக்கு தாங்கள் தான் ஒரு வழி சொல்ல வேண்டும். அப்படியா? ஆனால் அஞ்சல அப்படி இருந்தால் அன்றொரு நாளிலே உனக்கும் மனைவியாகப்பட்ட நாகக்கண்ணிக்கும் எனக்கும் என்னுடைய மனைவியாகப்பட்ட நாகக்கண்ணிக்கும் ஒரு மகன் பிறந்திருக்கின்றார். மகன் பிறந்திருக்கின்றார். உண்மைதான் மாமா. அன்றொரு தினத்தில் என்னுடைய மனைவியாகப்பட்ட நாகக்கண்ணிக்கு குழந்தையானது பிரவசமாகும் காலத்தில் அர்ஜுனா உன்னுடைய மனைவியாகப்பட்ட நாகக்கண்ணி குழந்தையா பெற்றெடுத்திருக்கின்றார். இதோ மத கட்டியாக பெற்று போட்டிருக்கின்ற தெரிவித்து அல்லவா? இன்று ஏன் மாமா எனக்கு மகன்? மாமா அதை எப்பொழுது சொல்லலாம் அப்படி என்று அதுக்கு தக்க நேரம் வரும் பொழுது சொல்லலாம் என்றுதான் நான் மறுபடியாக வைத்திருந்தேன். அப்படியா? உண்மைதான். அதற்காக உன்னுடைய மகன் நல்லவன் இருக்கின்றான். அன்னவரை சென்று நீ பார்த்து வா. என்னுடைய மனைவியாகப்பட்ட நாகக்கண்ணி இருக்கின்றார். சென்று அருகில் இருக்கின்றார். சென்று பார்த்துட்டு வாங்க. அதற்கு மாமா நாகக்கண்ணி
தந்தையே ஆனால் மகனே அனவா மல்லிகை முல்லிகை மன்னோர் ரஞ்சிதம் என்ற மலர் ஜாதி புஷ்பங்களை கொய்து வந்து பன்னீரால் பாதமிழுக்கி பட்டால் நீருணத்தை மலர்களை உங்கள் பாதத்தில் குவித்து ஆதரவாக அடித்திருக்கிறேன். கண்ணே நாயகி கண்ணே சாமி வல்ல என்னுடைய திருமணி வழித்ததனால் இப்படி எல்லாம் இருக்க வருகிறதா? அதை என்ன சொல்லி வாசியா? எப்படி என்றால் உன்னுடைய மகனாகப்பட்ட நல்லவன் என்ன காரியம் செஞ்சுட்டு வந்திருக்கான் தெரியுமா? அதை நீயே கேட்டீன்னு சொல்லிடுவா. அப்படியா? நான் கேட்டு தெரியுறத விட நீயே மகனே நல்லவா, இத்தனை நாள் எங்க இருந்தாய்? எதற்காக முக வாட்டத்துடனே தந்தையார் முன்பதாக நின்று கொண்டிருக்கின்றார்? அப்படியா? இங்க பாரு. ஆனால் தந்தையே, பாவி துரியோதனன் பெரிய பாகிய துரியோதன மன்னன் இந்த இடத்துல வந்து மரபொருளாக சக்தி வாங்கியிருக்கிறார். அப்படியா? எப்படி எப்படி என்றால் நாளை விடிந்தால் 10 பாரதம் துவக்கமாகிறது. என்ன கொண்டு போய் நாளை காலை சுக்கிரவார வெள்ளிக்கிழமை அமாவாசை என்று காலையில சரியாக சூரிய உதயத்துல 7 மணிக்கு நரபலியாக வெட்டினால் எனது பக்கம் பாரத வெல்லும். அப்படியா? அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கியிருக்கிறார். ஐயோ மகனே அனவா, நான் அங்க நரபலி போக வேண்டும். உங்களை பார்க்கணும்னு சொல்றீங்க, நான் வந்து பார்த்தாச்சு. ஏதோ நான் போயிட்டு வரேன். ஆனால் பாபா, ஆனால் என் மகன் சொல்ல வார்த்தை பார்த்தாயா? ஆனால் லட்சணா எப்படி நாளை வெறுந்தால் சுக்கிரவார வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த பாவியாகிய துரியோதனனிடத்தில் என்ன செய்திருக்கின்றார் தெரியுமா? செய்திருக்கிறார். இதோ அந்த குருச்சத்திர மேளத்தில் இருக்கக்கூடிய வனபத்திரகாளிக்கு நான் நரபலியாக வருகிறேன் என்று சொல்லி கண்டித்து கொடுத்து விட்டான். அப்படியா? நான் என்ன செய்வது பாபா? ஆனால் லட்சணா இருந்தாலும் நான் சொல்றேன், வருத்தப்படலாம். நான் சொல்றேன் மாமா, ஏதோ பேச்சாக மட்டும் அவனமாக இருக்கின்றது. இருந்தாலும் சொல்லுங்கள். எப்படி என்றால் நாளை விடைந்தால் வருகிற வெள்ளிக்கிழமை அமாவாசை சுக்கிரவாரம் நரபலிக்கு போறாரு. பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு நரபலிக்கு போறாரு. யாரோடு போறாரு? என்னுடைய பகையாளியாகிய துரியோதனனிடத்தில். அந்த துரியனுடைய இடத்துல போய் மடிய போறாரு. அப்படி துரியன் இடத்துல மடியவதை விட உன்னுடைய மகனை நீயா வெட்டினா என்ன? மாமா, மாமா, உன்னுடைய மகனை இறந்தால் இந்த வார்த்தை பேசுவியா? அது உண்மைதான். யாருக்கும் பெற்றவங்களுக்கு வருத்தமா தான் இருக்கும். ஆனா இருந்த போய் ஒரு எதிராளி கையில மடிவதை விட தாய் தந்தை கையில மடிச்சாலும் அதுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். அப்படியா? ஆமா மாமா, போய் ஒரு எதிராளி கையில மடிச்சு அவன் பாரதத்தை வென்று நாட்டை ஆள்வதை விட நீங்களே மடித்து விட்டு நாட்டை ஆளலாம் சொல்லுகின்றார். ஆனா இருந்தாலும் அவன் என்ன சொல்லி செய்திருக்கிறான் அண்ணவனாவே கேட்டு. அப்படியா? அதற்கு நான் வழி சொல்றவ. ஆனால் கண்ணை அறவா. ஆனால் மாமா, நீ நாளை விடிந்தால் வருகிற வெள்ளிக்கிழமை அமாவாசை என்று தான் கடவுளுக்கு போறேன்னு சொல்லிக்கிறேன். அதனால சரி, நாளைக்கு நடக்கக்கூடிய அமாவாசை ஆகப்பட்டது நான் இன்னைக்கே செய்யறேன்னு. எப்படி நாளைக்கு நடக்கக்கூடிய அமாவாசை இன்னைக்கு எப்படி செய்ய முடியும்? இன்னைக்கு
எப்படி அமாவாசை ஒன்றையாக இன்னைக்கு செய்ய முடியும்? நாளைக்கு தான் அமாவாசை. ஒரு நாள் அமாவாசை 2 நாள் எப்படி செய்ய முடியும்? அதனால சந்திரனும் சூரியனும் ஒன்று சேர்ந்தால் தான் அமாவாசை. அப்படியா? உண்மைதான். அதனால நான் என்ன செய்கிறேன்? சரி, நான் என்னுடைய அருளால யாதவ பூஜை செய்கிறேன். சரி, எல்லா தேவாதி தேவர்களுக்கும் அனைவற்றவர்களுக்கும் நீரும் எழுப்பி நான் இன்னைக்கு ஏதவ பூஜை செய்ய போகிறேன். சரி, அப்படி ஏதவ பூஜை செய்கிறதாக இருந்தால் அனைவற்ற தேவர்களும் என்னிடத்தில் வருவார்கள். சரி, அப்படி வரும் பொழுது அந்த சந்திரனும் என்னை தேடி வருவார், சூரியனும் என்னை தேடி வருவார்கள். அப்ப அமாவாசை ஆக்கிறலாம். உண்மைதான். சந்திரனும் சூரியனும் ஒன்று சேர்ந்தால் தான் அமாவாசை. சரி, அதனால அன்னவர்களை நான் இன்னைக்கே ஒன்றாக சேர்த்துகிறேன். சரி, அப்படி இருந்தால் உன்னுடைய தாய் தந்தை இடத்துல நீ கடவுளைக்கு வரணும். அது எப்படி மாமா? ஒருவருக்கு சத்தியத்தை கொடுத்துட்டு தவறி நடந்து எப்படி வருவது? நீ நாளைக்கு தான் அமாவாசை வர நினைக்கிற. ஆமா, அதனால நான் அந்த அமாவாசை இன்னைக்கே ஒண்ணு சேர்த்துறேன். சரி, இன்றே ஒன்று செய்த உன்னை நான் கடபலிக்கு இங்கதான் வரணும்னு சொல்றீங்க. உண்மைதான். சரி, நல்ல சந்தோஷமான விஷயம். எதிராளி கையில மடியதை விட தாய் தந்தை கையில மடியது எனக்கு மிகவும் சந்தோஷம். சரி மாமா, எனக்கு அப்படி இருந்தாலும் ஒரு சின்ன ஆசை. அப்படியா? ஆமா. என்ன ஆசை? எனக்கு திருமணம் வேண்டும் மாமா, திருமணம் வேண்டும். இதுதான் பெரும் பிரச்சனையா இருக்குது. நாளை விடிந்தால் சாக போற. சரி, இன்னைக்கு போய் என் மகன் சாக போறவனுக்கு பொன் கொடுன்னு கேட்டா அவங்க தான் கொடுப்பாங்கல்ல, நான் தான் போய் பொன் தேடுனேன், எவனாவது கொடுப்பாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு கிட்டத்தட்ட 17, 18 வயது ஆகி கொண்டிருக்கு. என்னை நீங்க வெட்டினா என்ன பண்ணுவீங்க? குடியில குப்புற போட்டுருவீங்க. அதனால திருமணம் முடிச்சா நான் நரபலிக்கு வரேன். அதனால இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய தாய் தந்தை இடத்துல நான் கேட்டு பாக்குறேன். மாமா, ஏதோ கல்யாணம் வேணும் என்று சொல்லி என்னுடைய மகன் கேட்கிறான். ஆமா, நாளை சாக போகிறான். நம்மளுக்கு யார் மாமா பொன் தருவாங்க? அதுக்கும் தாங்கள் தான் ஒரு வழி சொல்ல வேண்டும். அப்படியா? அப்படி இருந்தாலும் சரி, திருமணம் தான் செய்ய வேண்டும். ஆமா ஆமா தந்தையே. ஆமா மாமா. அதனால என்னுடைய மகளாகப்பட்ட மாயாவதி இருக்கிறார், அண்ணவளை அழைத்து கொண்டு வருகிறேன். எல்லாம் ரெடி. சரி, அப்படின்னா திருமணத்துக்கு போலாம். முடிப்பான வாசல் பண்ணுங்க. மாலை பிச்சு கட்டியா என்னோட மகளாகப்பட்ட மாயாவதி கூட்டி கொண்டு வந்து திருமணத்தை முடிச்சிடலாம். ஆகட்டும் தம்பியே, திருமணம் பண்ணிக்கலாம்.
அல்லவா? இப்பொழுது திருமணம் நீ சொன்னபடி திருமணத்தை முடித்து வைத்து விட்டு சரி இப்பொழுது கடப்பள்ளிக்கு போகலாம். மாமா எனக்கு இன்னொரு ஆசை. நீ ஒரு ஆசையா? ஆமா. என்ன ஆசை சொல்லு மாமா. அதாவது என்னை கொண்ட இவனுக்கு ஒரு பலச்சாலி எதிர்வம் படித்தவனை கொண்டு வெட்டுறீங்க. ஆமா இல்லையா? ஆமா. என்னோட உயிரானது போகக்கூடாது. ஆஹா. என்னை குருச்சத்திர பீடபூமிக்கு நரபலியாக வெட்டும் பொழுது குருச்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ரணபத்ரகாளி அம்மன் மேடை மேல என் சிரமானது வைக்கணும். அப்படியா? என் இரண்டு கண்களிலிருந்து உயிர் போகக்கூடாது. என் இரண்டு கடவாய்களுக்கு இரண்டு கத்திகள் கொடுக்கணும். 8ஆம் நாள் சண்டை எனக்கு ஒரு நாள் சண்டையும் வேணும். அப்படியா? 8ஆம் நாள் சண்டைக்கு யாரு வர போகிறார் தெரியுமா? யாரு? என் தந்தையார்களும் யாரும் நீனும் அடிக்க முடியாது, என் தந்தையார்களும் அடிக்க முடியாது. அனுபூதி சூரம் 8ஆம் நாள் சண்டைக்கு வரான். அவனை மடிக்கிறதுக்கு என்ன ஒரு மணி நேரம் மட்டும்தான் முடியும். உயிர் போயிட்டு நீங்க அவனை கொல்ல முடியாது. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நீ சொன்னபடியாக சரி உயிராகப்பட்டது போகாது. உனக்கு 8ஆம் நாள் சண்டை ஒரு நாள் சண்டையும் தர்றேன். இப்ப போலாமா? ஆகட்டும். வந்துடும்மா சிக்கா பையனே கிட்ட நிற்க மேடம் இன்று வரைக்கும் 22 பேர்கள் சரி. இனிமேல் வரைக்கும் 22 பேர் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. அப்படி நீங்க கண்ணீர் விட்டு செய்தீங்கன்னா அம்மன் பத்திரகாளி அம்மன் கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உண்மைதான். இருந்தாலும் தாயார் தலைபிடிக்க தூங்குறவங்க இருந்தா எழுப்பி விட்டுருங்க. தூங்க வேண்டாம். தூங்குறவங்களை எழுப்பி விடுங்க. கடப்பள்ளி கொடுக்கும்போது தூங்கக்கூடாது. எழுப்பி தப்பா போயிடும். தூங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் எழுப்பி விட்டுருங்க. கடைசியில குறை சொல்லாதீங்க. ஏங்க குழந்தைய எழுப்பி விடுங்க. குழந்தைங்கெல்லாம் எழுப்பி விட சொல்லுங்க. தூங்கக்கூடாது. கடப்பள்ளி கொடுக்கும்போது குழந்தைங்க கண்ணு முடிக்கணும். கேமரா வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி
போடுங்க செருப்பு போடுங்கய்யா காரணத்தில் செருப்பு தரக்கூடாது. வந்து போய் கட்டி ஓட்டத்தில் உனக்கு யாருமே அருமண்டதமா